ரெகுலர் டிசியாக இருக்கும். அந்த டிசியை வந்து திருப்பி வந்து ஒரு ஏசியாக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் அதை வந்து ரெகுலேட்டட் டிசியாக வந்து மாற்றுவாங்க. இதுதான் வந்து அந்த எஸ்எம்பிஎஸ்சில் வந்து பொதுவாக நடக்கும். அந்த எஸ்எம்பிஎஸ்சில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக என்ன இருக்கும் அப்படின்னா ரெக்டிஃபையர் அண்டு ஃபில்டர் செக்ஷன் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங் டிவைசஸ் இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்கும். உங்களுக்கு ஃபீட்பேக் எடுத்துகிட்டு வந்து உங்கள் அவுட்புட் என்ன டிசைட் அவுட்புட் என்ன வேணுமோ அதோட ஃபீட்பேக் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங் டிவைஸ் சொல்லலாம். அதுக்கு அந்த பல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, பல்ஸ் வித் மாடுலேஷன். அந்த பல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்ஸ் ஜென்ரேட்டர்லேருந்து பல்ஸ் வந்து அவங்க ப்ராப்பராக கொடுப்பாங்க. உங்கள் அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி பல்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த எஸ்எம்பிஎஸ்க்குள்ளே இருக்கிற அந்த முக்கியமான ஒரு காம்பனண்ட். ஃபியூஸு, கெப்பாசிட்டர்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ. அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்க போய் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம வந்து டேட்டா சென்டரில் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்லி ஏசி பவர் தான் வந்து